Hi friends, welcome back to my channel. நிறைய பேர் என்கிட்ட பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோஸ்ல நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் ஷேர் பண்றேன். ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ நியூ மாம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ தான். நியூ மாம்ஸ் ரொம்ப டயரிங்கா இருப்பாங்க. பேபிக்கு ஃபுட் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். பிகாஸ் ஃபுட் பண்ணி அதை பேபிக்கு கொடுத்து குழந்தைங்க ரொம்ப ஃபசி ஈட்டர்ஸ். ஸோ அதை அவங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாடி போதும்னு ஆயிடும். அதை விட பெரிய டாஸ்க் எது தெரியுமா? பேபிக்கு ஃபுட்டை கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா ரெடி பண்றது. ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையுமே அவங்களுக்கு யூஸ் பண்ற எல்லா திங்ஸையுமே ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு பெரிய டாஸ்க். பிகாஸ் எண்டில் பேபிக்கு கொடுக்குற ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அதை எவ்வளோ கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹானஸ்ட்லி நம்ம எல்லாருமே இப்படிதாங்க ஸ்டெரிலைஸ் பண்ணியிருப்போம். இது ரொம்ப டைம் கன்சியூமிங் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிஸ்கியும் கூட. சில சமயம் தண்ணி பாயில் ஓவர் ஆயிடும். ஓவர் ஹீட்னால நம்மளோட பேபியோட திங்ஸ் கூட வளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நியூ மாம்ஸ்க்கு பேபிஸை விட்டுட்டு கிச்சன்ல பீஸ்ஃபுல்லா சமையல் கூட செய்ய முடியாதுங்க. அதனால இந்த டாஸ்க் கண்டிப்பா ரொம்ப டயரிங்கா இருக்கும். இப்போ நம்ம வேலையை ஈஸியாக்குறதுக்கு தான் பிலிப்ஸ் அவன் ஸ்டெரிலைசர் இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். இது கண்டிப்பா நியூ மாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிலிப்ஸ் அவன் ஸ்டெரிலைசர் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள்ங்க. பேஸ்ல தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல உங்க பிளேட்ஸ், பவுல்ஸ், பெரிய பெரிய திங்ஸ் ஏதாவது ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை நீங்க இதுக்குள்ளாடி வச்சீங்கன்னா நீங்க இதுல ஸ்டாக் பண்ணிடலாம். ஹியூஜ் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நீங்க எதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுமோ எல்லாத்தையுமே ஒரே டைம்ல நீங்க வச்சுக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுல உங்களோட பேபி டாய்ஸ், ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கூட நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணிடலாம். எதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுமோ எல்லாத்தையும் ஒரே டைம்ல வச்சுட்டு இங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை நீங்க ஆன் பண்ணிட்டா போதும். பிலிப்ஸ் அவன் ஸ்டெரிலைசர்ல நீங்க உங்க பேபி டீத்தர்ஸ், உங்களோட பிரெஸ்ட் பம்போட பார்ட்ஸ், பவுல்ஸ், ஸ்பூன்ஸ், அவங்களோட டாய்ஸ், சிப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். இது பியூர் ஸ்டீம்ல ஸ்டெரிலைஸ் பண்ணுதுங்க. அதுல 99.9% ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது ஸ்டீம் உங்களுக்கு ஆகிறதுக்கு ஜஸ்ட் 10 minutes தான் ஆகும் ஸ்டெரிலைஸ் ஆகிறதுக்கு. இந்த மெஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப குவைட்டா இருக்கும். சில சமயம் இது ஆன்ல இருக்கிறதே நம்ம மறந்துடுவோம். நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அப்படியே மறந்துடலாம். இதை ஓப்பனே பண்ணாம இருந்தீங்கன்னா 24 hours இது ஸ்டெரிலைஸ்டா இருக்கும். உங்களோட பேபி திங்ஸ் எல்லாமே ஸ்டெரிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஷட் ஆஃப் ஆயிரும். நீங்க சம்டைம்ஸ் மார்னிங் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் டேக்கு நீங்க ஆல் செட் ஆயிடுவீங்க. பிகாஸ் உங்களோட பேபியோட திங்ஸ் எல்லாமே ஸ்டெரிலைஸ்டா ரெடி டு யூஸா இருக்கும். சரி வாங்க, செம ஹாட்டா இருக்கு ஆக்சுவலி. பிலிப்ஸ் அவன் ஸ்டெரிலைசர் ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூடங்க. நீங்க டிராவல் பண்றீங்கன்னா இந்த பெரிய கம்பார்ட்மெண்ட் எடுக்காம இந்த சின்ன கம்பார்ட்மெண்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ ரொம்ப காம்பாக்டா இருக்கும். பேபி திங்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ற வேலையை பிலிப்ஸ் அவன் ஸ்டெரிலைசர் பார்த்துக்கிட்டதுனால நீங்க உங்க டைம் எடுத்து உங்களோட பேபி ஃபுட்டை ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் கிச்சடி தான் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி நம்ம இன்கிரீடியன்ஸ் பத்தி பேசுவோம். ஆனா டூல்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பேசுறதே இல்லைங்க. பேபிஸை பொறுத்த வரைக்கும் ஹைஜீன் தான் எல்லாமே. ஃபைனல் ஸ்டேஜ்ல பேபியோட ஃபுட் என்னது, 5 times பேபியோட திங்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? மறந்துடுங்க. பிலிப்ஸ் அவன் ஸ்டெரிலைசர் வாங்கிக்கோங்க. உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனை பேபி ஃபுட்ஸ் ரெடி பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட பேபி திங்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்றது வேலையை பிலிப்ஸ் ஸ்டெரிலைசர் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இன்னைக்கு வீடியோவும் முடிச்சுக்கிறேங்க. இன்னும் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இன்னொரு vlogல உங்களை மீட் பண்றேன். பாய்.